Okay. So last program என்ன பண்ணோம், if else case பார்த்தோம். அதில் logical and relations check பண்ணோம், ரைட்டுங்களா? not equal to along with the logical operations பார்த்தோம். listen பண்ணுங்க. இப்போ நம்ம skeleton ரெடி பண்ணுறேன். class sample, you can have any name. நான் உங்களுக்கு மைண்டில் ஈஸியாக புரியணுன்றதுக்காக ஒரே மாதிரி skeleton ரெடி பண்ணுறேன், வேறு ஒன்றும் இல்லை. அதில் கன்ஸ்ட்ரக்டர் இருக்கலாம், மெத்தட்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக நான் அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கேன். ஒன்ஸ் இதே ப்ராக்டிஸில் உங்களுக்கு வந்துருச்சுன்னா நீங்கள் எழுதிப்பீங்க, அதுக்காக தான். இப்போது நான் என்ன பண்ணுறேன்னா, கன்ஸ்ட்ரக்டர்ஸ் இருக்குது. இந்த கன்ஸ்ட்ரக்டர்ஸில் நான் வந்து இன்ட் இயர் அப்படின்னு வாங்குறேன். இல்லை நான் டிக்ளேர் கூட பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இன்ட் இயர் அப்படின்னு டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே டிக்ளேர் பண்ண உடனே என்ன சொல்கிறான்னா, the local value of the local variable here is not used அப்படின்னு சொல்கிறேன். வேல்யூ ஆஃப் த லோக்கல் வேரியபிள் இஸ் நாட் எட் யூஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். நான் இங்கே வந்து 2024 அப்படின்னு வச்சிடறேன். இங்கே எழுதுறேன் if year mod 4 equal to 0. இப்போ பாருங்கள், எகெயின் ஒரு if கொடுக்குறேன். year mod ஓகேவா 100 equal to 0, not equal to இல்லை, எஸ் ஆரில் தான் இருக்குது. இல்லை நம்ம 400 யூஸ் பண்ணிக்கலாம். 400 equal to 0. இந்த ரெண்டு க்ரைட்டீரியா செக் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே என்ன நடக்குதுன்னா, இந்த கண்டிஷன் ட்ரூ ஆனால் எகெயின் இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகுதான்னு பார்க்கும். புரியுதா? இஃப் both the conditions are valid, இந்த ஒரு ஹைரார்கி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இஃப் இன்சைட் அண்ட் இஃப். புரியுதுங்களா? புரியுதா இது? இல்லைன்னா நான் லாஜிக்கு வேணால் மாற்றிக்கிறேன், உங்களுக்கு ப்ரோட்டோடைப்லேயே சொல்கிறேன், ஈஸியாக புரிஞ்சுப்பீங்க. அப்புறமே நம்ம லாஜிக்கல் இன்வால்வ் பண்ணலாம். ஸோ ஒரு இஃப் வந்து ஆக்ட்ஸ் ஆஸ் அன் பிளாக். இப்போ இந்த இஃப் எப்போ வேலிட் ஆகும்னா, இந்த ட்ரூவாக இருந்தால் தான் வேலிட் ஆகும். பாருங்க, இங்கே ட்ரூவாக இருக்குது. ட்ரூவாக இருக்கப்ப இங்கே ட்ரூவாக இருக்குது. தென் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் டாட், இதுதான் ப்ரோட்டோடைப் உங்களுக்கு ஈஸியாக புரியறதுக்காக, அவுட் டாட் println இன்சைட் த இன்னர் இஃப் அப்படின்னு கொடுக்குறேன். இன்சைட் த இன்னர் இஃப் பிளாக் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இது எப்போ ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த கண்டிஷனும் ட்ரூவாக இருக்கணும், இந்த கண்டிஷனும் ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் இங்கே ஒர்க் ஆகும். லெட் மீ செக். இப்போ public static void main string args கொடுக்குறேன். இப்போ கன்ஸ்ட்ரக்டர் கால் பண்ணுறேன். sample obj equivalent to new sample of கன்ஸ்ட்ரக்டர் கால் பண்ணுறேன். ஸோ கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆன உடனே இமீடியட்டாக என்ன ஆகும், பிளாக்குள்ளார வந்துடும். கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகணும், ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆனோன்னா ஃபஸ்ட் எது கால் ஆகும்னா கன்ஸ்ட்ரக்டர் தான் கால் ஆகும். உடனே பிளாக்லார் வந்துடும். பிளாக்ல இங்கே வந்து பார்க்கும் கண்டிஷன் என்ன, ட்ரூ அப்படின்னோடனே இந்த பிளாக்குக்கு வந்துடும். இங்கே பார்க்கும் கண்டிஷன் ட்ரூ, உடனே தான் என்ன பண்ணும், இந்த இடத்துக்கு வரும். ஸோ இஃப் ரெண்டுமே ட்ரூவாக இருக்கப்போ தான் இந்த இன்னர் இஃப் பார்ட்டுக்கு வரும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன். ஜாவா சி டெமோ if else 3.java java demo if else 3. பாருங்க, இன்சைடு த இன்னர் இஃப் பிளாக். காரணம் என்னன்னா, இங்கே கண்டிஷன் ட்ரூ, இமீடியட்லி இட் கம்ஸ். சப்போஸ் இங்கே ஃபால்ஸாக இருக்கு, சப்போஸ் இங்கே எழுதக்கூடிய கண்டிஷன் ஃபால்ஸாக இருக்குன்னா இட் நெவர் கம்ஸ் டு ஹியர். அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஏதாவது எல்ஸ் பிளாக் இருந்துச்சுன்னா அங்கே போகும். inside the inner if else block. இன்னர்னா இந்த ஸ்ட்ரக்சரை தான் நான் இன்னர்னு சொல்கிறேன். ஸோ ஈவன் திஸ் இஃப் மே ஹாவ் அண்ட் another else over here. எங்கே
இங்கே கூட இருக்கலாம். கரெக்டா? இருக்கலாம் தானே? ஸோ இந்த போர்ஷன் எப்போ ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கண்டிஷன் ஃபால்ஸாக இருக்கப்ப இங்கே எதுவுமே ஒர்க் ஆகாது, இங்கே ஒர்க் ஆகும். அதையும் பார்த்துடலாம். எல்ஸ் பிளாக் இஸ் எனேபிள்டு அப்படின்னு சொல்லியிருக்கு. தற்சமயம் எல்ஸ் பிளாக் இஸ் எனேபிள்டு வரவே வராது. காரணம் என்னன்னா, இந்த ட்ரூ ஆயிடுச்சு. ட்ரூ ஆனவுடனே இங்கேயே வந்துடும், நம்மளோட ஒர்க் ஃப்ளோ அங்கே போயிடும், கண்ட்ரோல். இங்கே ஃபால்ஸாக இருக்குது, இங்கே ட்ரூ ஆயிருக்கு, எகெயின் இங்கே ஃபால்ஸாக இருக்குது. ஸோ தேர் இஸ் நோ வே டு எக்ஸிக்யூட் தி ஸ்டேட்மெண்ட். இட் கம்ஸ் அண்ட் எக்ஸிக்யூட் த எல்ஸ் பார்ட். ஸோ அது இல்லாமல் வேறு எதுவுமே ஒர்க் ஆகாது, வெளியே வந்துடும். அப்போ upon the execution of this program, you can get the output as inside the inner else block. Okay va? So இப்போ செக் பண்ணுங்க. Java C demo if else 3. Java demo if else 3. பாருங்க, inside the inner else block தான் வந்திருக்கு. கரெக்ட்டுங்களா? இந்த ஃப்ளோ புரியுதா? இந்த ஃப்ளோ கிளியரா இருக்கான்னு பாருங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா, இங்கே ஃபால்ஸ் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆனிச்சுன்னா, there is no way to execute all these. Directly comes and execute else block is enabled. இப்போ பாருங்க, சேவ் பண்ணிட்டேன். Now I am cleared this. Java demo if else block is enabled. Got it? So depends upon the requirement whether you want to validate the condition. If it is true, you just execute this, or if it is true along with another condition is true, then you can execute this. If it is true and the next if part is false, then you can execute this. ஸோ இந்த மாதிரி நம்ம மல்டிபிள் பர்ஸ்பெக்டிவில் ஆர்கிடெக்சர் ரெக்குயர்மெண்ட் தகுந்த மாதிரி ஆர்கிடெக்சரை ஃப்ளெக்சிபிளாக மாற்ற முடியும். டோன்ட் ஒரி அபவுட் எ சிங்கிள் பிளாக். இஃப் எல்ஸ் பற்றி அதே நினச்சிட்டு இருக்கோம்னா, யூ கேன் கேஸ்கேட் எனி டைப் ஆஃப் இஃப் எல்ஸ் வித்தின் த இஃப், ஆர் யூ கேன் கேஸ்கேட் எனி இஃப் எல்ஸ் பிளாக் வித்தின் த எல்ஸ் பார்ட் இட் செல்ஃப். இப்போ எல்ஸ் பார்ட்டுக்கு வந்து இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் எனக்கு ஒர்க் ஆகு அப்படின்னு சொல்லலாம். நான் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இது ப்ரோட்டோடைப் தான் சொல்லியிருக்கேன் டைரெக்டாக. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஐ எம் எலிஜிபிள் ஃபார் vote. வாட் வில் பி த க்ரைட்டீரியா ஃபார் எலிஜிபிள் ஃபார் த vote? Initially I am checking with the age. If the age is greater than or equivalent to 18, I am eligible for voting. But at the same time, I have to enroll myself, my identity in the sheets. கரெக்டா? எலக்ட்ரல் ஷீட்ஸில் இருக்கணும் எனக்கு. கரெக்டா? அப்போ நான் அந்த ஷீட்ஸில் வேலிடாக என்னோட நேம் இருக்கா? நேமும் இருக்குது, ஏஜும் க்ரைட்டீரியா மேட்ச் ஆகிடுச்சு, எனக்கு நேமும் எக்ஸாக்டாக இருக்குது. பட் ஐ டோன்ட் ஹாவ் எனி ஐடென்டிஃபிகேஷன், எனக்கு ஐடி கார்டு எதுவும் இல்லை. ஸோ அலோவ் பண்ணிடுவாங்களா? அலோவ் பண்ண மாட்டாங்கல்ல. அப்போ என்ன பண்ணுவீங்க? ஃபஸ்ட்டு ஏஜ் க்ரைட்டீரியா செக் பண்ணுறேன். இப்போ நான் இங்கே செக் பண்ணுறேன் பாருங்கள், இன்ட். இப்போ இதுதான் எக்ஸாம்பிள், ஏஜ் ஈக்குவலன் டு 18. கரெக்டுங்களா? ஏஜ் 18. இப்போ நான் செக் பண்ணுறேன், ஏஜ் லெஸ் தென் ஆர் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவலன் டு 18. 18 இருந்துச்சுனாவே ஐ எம் எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங் அப்படின்னு. அடுத்தது இங்கே ஐடி கார்டு அப்படின்றக்கப்போ நான் இங்கே எழுதுகிறேன், பூலியன் எழுதுகிறேன், இல்லை ஸ்ட்ரிங் எழுதுகிறேன், எது வேணால் எழுதிக்கோ. string id equivalent to s, just ஓகேவா? ஸ்ட்ரிங்குன்றப்ப கேப்ஸ் எஸ் பண்ணும், ஸ்ட்ரிங் id equivalent to s அப்படின்னு நான் ஒன்று ஜஸ்ட் கொடுத்துருக்கேன். அப்போ இந்த இடத்துல id டாட் ஈக்குவல்ஸ் எஸ்ஸா, ஐடி இருந்தால் ஐடிடின்னு போட்டுக்கிறேன், மிஸ்மேட்ச் ஆகும். ஐடிடி ஏஜ் 18 மேலே இருக்குது, ஐடிடி இருக்குது. அப்போ எனக்கு என்னன்னா
eligible for voting. He or she eligible for voting. He or she eligible for voting. ஏஜ் 18 மேலே இருக்கு. ஐடிடி ஈக்குவல்ஸ் எஸ்ஸாக இருந்தால் தான். எல்ஸ் நாட் எலிஜிபிள் சொல்ல முடியாது. கெட் சம் அதர், கெட் அதர் another identity card, another get verified with ID card. Your age criteria is matched. கரெக்டா? புரியுதுங்களா இப்போ? ரைட்? ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஃபஸ்ட்டு ப்ரோட்டோடைப் தெரிஞ்சிச்சுன்னா ஒரு சினாரியோ எடுத்து அது கூட நான் டேட்டாவை கன்வெர்ட் பண்ணி ஃபெச் பண்ண முடியும். இப்படி தான் பார்க்கணும். நீங்கள் டைரெக்டாக நீங்கள் சினாரியோ எடுத்து ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. தட்ஸ் நாட் குட் வே ஆஃப் ரைட்டிங் த கோடிங். ஃபஸ்ட் யூ ஜஸ்ட் ட்ரை டு திங்க் என்ன கேட்குறான். மல்டிபிள்ஸ் ஐதர் யூ கேன் யூஸ் த லாஜிக்கல் ஆர் யூ கேன் யூஸ் திஸ் கைண்ட் ஆஃப் ரெப்ரசன்டேஷன். ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரோட்டோடைப்பை செக் பண்ணிவிட்டு அண்ட் தென் க்ரைட்டீரியா செக் பண்ணுங்கள், ரெக்குவயர்மெண்ட் செக் பண்ணுங்கள். அதை நீங்கள் என்ன பண்ணணும், ஃப்ளெக்சிபிளாக கோடிங்காக மாற்றலாம். எரரே வரல பாருங்கள், பிகாஸ் யூ ஆர் குட் இன் த ஆர்கிடெக்சர். இல்லை நீங்கள் அப்படியே கோடிங் இருந்தீங்கன்னா இன்னும் எவ்வளோ எரர் வந்திருக்கும். இப்போ எரர் வர்றது அவாய்ட் பண்ணுறோமா? ஆல்மோஸ்ட் நான் ஜாவா கோர்ஸ் முடிக்கிறப்ப உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எரரே வராது. பிகாஸ் யூ ஆர் ஆல் குட் இன் த ஆர்கிடெக்சர். உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும், ஓ இதுதான் ஆர்கிடெக்சர் தெளிவாக தெரிஞ்சிருக்கப்ப கோடிங் எரர் வந்து ஆர்கிடெக்சரல் சின்டெக்ஸ் எரரை கன்சிடரபுளாக ரெடியூஸ் பண்ணிடுவீங்க. லாஜிக்கல் ரெக்குவயர்மெண்ட் சாட்டிஸ்ஃபை ஆகணும்னா மட்டும்தான் எரர் வரும். that will be handled by you easily. Hope you understand. Could I execute this? எங்கே எரர் இருக்கு. else without if. So if condition, this is else. Invalid character constant. If else இங்கே முடிஞ்சிருச்சு. கரெக்டா? இல்லை வேற ஏதோ இருக்கு. எதுமா இங்கயா? பார்த்துடும். டாட் ஈக்குவல்ஸ் if, so this is the inner representation and this one is correct. curly bracket correct. match ஆயிடுச்சா எல்லாம்? so this is for constructor and this one is for class. Yes, perfect. It's working. He or she is eligible for voting. ஏன்னா இங்கே ஐடென்டிட்டி வந்து எஸ்ஸாக இருக்குது. நமக்கு வந்து he or she ஏஜும் க்ரைட்டீரியா மேட்ச் ஆகிடுச்சு. ஸோ பர்ஃபெக்ட். புரியுதுங்களா? ஓகே ஆகுதா? புரியுது? நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்கே நான் வந்து பார்த்தீங்கன்னா டாட் ஈக்குவல்ஸ் போட்டிருக்கேன். அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா நான் வந்து அதோட மெத்தடே யூஸ் பண்ணியிருக்கேன். அதை பற்றிலாம் விரிவாக பேசுவோம். நார்மலாக இதுதான் உங்களுக்கு தெரியும். கரெக்டா? திஸ் டைம் நான் என்ன பண்ணியிருக்கேன், டாட் யூஸ் பண்ணியிருக்கேன். டாட் ஈக்குவல்ஸ் யூஸ் பண்ணேன். both are same, but
once if you want to compare the string instead of equal, the better is make use of their own method. ஸ்ட்ரிங்கோட மெத்தட்ஸ் இருக்கும் பாருங்க. இப்போ ஐடிடி டாட் அப்படின்னு கொடுத்தாவே என்ன வருது, இங்கே ஈக்குவல்ஸ்னு வருதா. ஸோ இதெல்லாம் என்னன்னு சொல்லுவோம், ஸ்ட்ரிங்கோட மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஐ எம் மேக்கிங் யூஸ் ஆஃப் தட் மெத்தட். Hope you understand. So instead of using the relational operator equal to for checking the criteria to be matched with the string, I am using the dot equals method. So இதை நீங்கள் வந்து போக போக தெரிஞ்சுப்பீங்க. இப்போ தான் பிகினிங் ஸ்டேஜ். ஸ்ட்ரிங் மெத்தட்ஸ் அப்படின்றத சொல்லித்தரப்ப போக போக இன்னும் டீப்பாக தெரிஞ்சுக்க முடியும். கிளியர்? Is there any doubt?